ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் வித்யா. இன்றைக்கி சப்பாத்தி பூரிக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சன்னா மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கரெக்டாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சன்னா மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப்பு சன்னா ஓவர் நைட் சோக் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, ஜீரகம், பிரிஞ்சி இலை, பட்டை, அன்னாசிப்பூ, கிராம்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா. இப்போ ஒரு குக்கரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சன்னா ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கர் மூடி ஒரு 4-5 விசில் வர அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பிரிஞ்சி இலை, பட்டை, அன்னாசிப்பூ, கிராம்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி, ஜீரகத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பெரிய வெங்காயத்தை ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ குட்டியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு அதை வேக விட்டுருங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் பூண்டு, இஞ்சி, நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை கட் பண்ணி ஒரு ரஃப்பாக சாப் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அதில் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. திப்பி இல்லாமல் நல்லா ஃபைனாக இருக்கணும். இப்போ வதக்கிட்டுருக்க வெங்காயத்தில் தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு மூடி போட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வேக விட்டுருங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ண எல்லா மசாலாவையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சன்னாவை ஆட் பண்ணிவிடுங்க. அந்த தண்ணியோடய ஆட் பண்ணிவிடுங்க. அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணக்கூடாது. ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ கொஞ்சமாக ஒரு சன்னாவை மிக்ஸி ஜாரில் எடுத்து அதை கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ அரைச்சி வச்சுருக்கத இந்த கொதிச்சிட்ருக்க சன்னாவில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணுறதுனால அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வந்து நல்லா திக்காக வரும்.
ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சம் நேரம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக லெமன் புழிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ட்ரை மேங்கோ பவுடர் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சூப்பரான சன்னா மசாலா ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.